ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல பேசிக்கலாக ஃபங்க்ஷனல் டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரெண்டு இருக்குது. ஃபங்க்ஷனல் டிசைனில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, எப்படி அந்த ஸ்ட்ரக்சரல் பில்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிளானிங் பண்ணுறது, அதனுடைய வென்டிலேஷன், அதுக்கு எவ்வளோ லைட்டிங் வேணும், அதனுடைய லுக் எப்படி இருக்கணும், தட் மீன்ஸ் எஸ்தட்டிக்கல் வியூ, இதை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனல் டிசைன்றது. ஸ்ட்ரக்சரல் டிசைனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லோடு அப்ளை பண்ண போகிறோம், அந்த லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த கிரவுண்டு, எந்த ஃபெயிலியரும் ஆகாமல் எப்படி லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி படிக்கிறது ஸ்ட்ரக்சரல் டிசைன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இந்த கிளாஸில் ஸ்ட்ரக்சரல் டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காகவே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தான் இருக்கும். அப்புறம் chimneys, auditorium, then cinema halls, then column for industrial structures, transmission tower for electrical power, then water tank, etc. நிறையா வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, கம்பேர் டு த ஆர்சிசி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஸ்மால் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய ஸ்பேசியஸ் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில். உங்களுடைய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும், எஸ்தட்டிக்கல் லுக் இருக்கும், தென் குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி கிடைக்கும். தென் ஸ்பீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிகாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பண்ணுறதுனால நமக்கு இது எப்போ தேவையோ அப்போ கொண்டு வந்து சைட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் கனெக்ஷன் எல்லாமே ரிவிட்டட் அண்டு வெல்டு, போல்டு, இது மூணில் தான் இருக்கும் கனெக்ஷன்ஸு. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பண்ணுறோம், அதை சைட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். எப்போ நமக்கு தேவையோ அப்போ சைட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை மேக் பண்ணுறது ஒன்று ஆன் சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம். ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஒர்க்கு வந்து டிலே ஆகாது, ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து எக்ஸஸாக எனக்கு இந்த இடத்துல லோடு எனக்கு தேவைப்படுது, நிறைய லோடு அப்ளை ஆகும். அப்படிங்கும்போது பட்சத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு கரெக்டாக வெல்டு கொடுத்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா போல்டட் கனெக்ஷன் உள்ளதெல்லாம் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். தென் அதனுடைய கேஸ் ரெசிஸ்டன்ட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது. பார்த்திங்கன்னா பைப் லைன், கேஸ் லைன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். தென் மெட்டீரியல் வந்து ரீயூசபிள் பண்ணிடலாம். ஒரு இடத்துல டிஸ்மேண்டில் பண்ணதை வேறு நமக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு அதை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். தென் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஸ்டீல் மெம்பர்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். தட்ஸ் இட். தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேசிக்காக அயனில் இருக்கக்கூடிய அலாயும் அண்ட் கார்பன் இந்த மெட்டீரியலை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டீல் மேக் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கார்பன், மேக்னீஸ், சல்ஃபர், பாஸ்பரஸ், குரோமியம், நிக்கல், ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஆடிங் பண்ணுற போது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டீல் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரோமியமும் நிக்கலும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது இம்ப்ரூவ்ஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹை டெம்பரேச்சர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். இதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் மாஸ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோனா ρ = 7850 kg/m³. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, தட் மீன்ஸ் யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁵ Nm/mm². பாய்சன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா μ = 0.3. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 0.76 × 10⁵ Nm/mm². அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா is equal to 12 × 10⁻⁻6 degrees Celsius. And then more மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா Fy அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து Fuம்போம். ஈல்டு ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டீல் மெம்பர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஸ்டீல் மெம்பரை வந்து லோடு அப்ளை பண்ணும்போது அதனுடைய எலாஸ்டிக் லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படிப்போம். இப்போ எலாஸ்டிக் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு த ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் இருக்கும். அதுவே வந்து எலாஸ்டிக் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கும், அவ்வளோதான். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே மறுபடியும் லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அதால் தாங்க முடியுமோ அதனுடைய உச்சபட்ச நிலையிலிருந்து தென் ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த
உச்சபட்ச நிலைக்கு போகுது இல்லை, அதை தான் வந்து நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இருப்போம். ஷார்ட்டாக சொல்லணும்னா அதனுடைய மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுத்துக்க முடியுமோ அதை தான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படிம்போம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் வந்து ஒரு 400 kN per மீட்டரில் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ அதனுடைய உச்சபட்சம் பார்த்தீங்கன்னா 400 kN தான். தென் ரோல்டு ஸ்டீல் செக்ஷன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலர் ஸ்டீல், ஸ்பெஷல் செக்ஷன் 2 இருக்குது. ரெகுலர் ஸ்டீல் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா, நம்ம காமனாக மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிது பாருங்கள் மெட்டீரியல். ஸோ அதெல்லாம் வந்து அவைலபிள் மெட்டீரியல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்டீல் செக்ஷன்றாங்க. இந்த ஸ்பெஷல் செக்ஷன் அப்படிங்கிறது ஆர்டர் பண்ணி நம்ம மில்ஸிலேருந்து வாங்கிக்கலாம். ஸோ தி ஸ்டீல் செக்ஷன்ஸ் ஆர் நாட் யூஸ் இன் காமன்லி, ஸ்டீல் மில்ஸ் கேன் ரோல் தெம், ஆர்டர்ஸ் ஆர் பிளேசஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் செக்ஷன்ஸ் சொல்கிறோம் பாருங்களா, ரோல்டு ஸ்டீல், அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப்லாம் இருக்குன்னா ஐ செக்ஷன் இருக்குது, ஆங்கிள் செக்ஷன், டி செக்ஷன், ஸ்டீல் பார், ஸ்டீல் டியூப்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸ், ஸ்டீல் ஃப்ளாட்ஸ், ஷீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ டேப்லேஷனை பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இதுக்கு தனியாக ஸ்டீல் டேபிள் இருக்கும். அந்த ஸ்டீல் டேபிளில் என்னென்ன இருக்குன்னா அதனுடைய டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐஎஸ்எம்பி எடுத்துக்கோங்களேன், தட் மீன்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டைமென்ஷன் எவ்வளோ, அது வந்து எவ்வளோ வெயிட் எடுத்துக்கும் பெர் மீட்டருக்கு, அதனுடைய ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டீல் பீமில் மென்ஷன் ஆகும். அது என்ன ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய ஃப்ளாஞ்சோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும், அப்புறம் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ இருக்கும், அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கும் ஸ்டீல் டேபிளில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷன் எடுத்துக்கோங்களேன். அந்த ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்குது. எதை பொறுத்து இந்த 5 டைப் மாறுது, அதனுடைய டெப்த்து அண்டு எவ்வளோ லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500னா 500.852 kN per மீட்டர் எடுத்துக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் ஐஎஸ் ஜூனியர் பீம், ஐஎஸ்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம்ஸ், வைடு ஃப்ளாஞ்ச் பீம்ஸ், ஹெவி பீம்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு ஐ செக்ஷன். ஐ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டாப் சைடு பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்க அந்த ஹரிசாண்டலில் வந்து ஃப்ளாஞ்ச் அப்படிம்போம், இந்த வெர்டிக்கல் வந்து வெப் போர்ஷன்போம். அகெயின் இது ஒரு ஃப்ளாஞ்ச். ஸோ இது வந்து டோட்டல் ஹைட்டு பிரெத்து. இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா ஃப்ளான்ச்சஸை திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்சுமோ திக்னஸ் ஆஃப் வெப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷன். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஎஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இந்தியன் ஸ்டாண்டர்டு மீடியம் பீமில் 500 at 0.85 kN per மீட்டர். ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெப்த்து தான் இருக்கும், ஸ்பெசிஃபைட் டெப்த்து தான் இருக்கும். அந்த டெப்த்துக்கு அந்த kN மட்டும்தான் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா அதே தான். இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 டெப்த்தில் தான் இருக்கும். 500 டெப்த்தில் பார்த்தீங்கன்னா அது 0.85 kN per மீட்டர் மட்டும்தான் இருக்கும். இதே 500 mmல வேற லோடு வேற kN per மீட்டர் இருக்காது. இப்போ அதே ஐஎஸ் WBHB எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைட் பீம், ஹெவி பீம்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டெப்த்து மோர் தேன் 1 செக்ஷன். இதே டெப்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஐஎஸ் WBயில் பார்த்தீங்கன்னா 600 டெப்த்தில் 2 இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அதனுடைய kN பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 1.423 kN per மீட்டருக்கு இது தாங்கும். அதுவே இது பார்த்தீங்கன்னா 1.312 kN per மீட்டர் தாங்கும். பட் இது அப்படி இல்லை, இது வந்து சிங்கிள் தான் இருக்கும். ஒரு டெப்த்துக்கு அந்த லோடு தான், அந்த வெயிட்டு தான் எடுத்துக்கும். இது அப்படி இல்லை, ஒரே டெப்த் இருக்கும், வெவ்வேறு வந்து லோடு எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ISWBயும் HBயும் மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல்டு ஸ்டீல் சேனல் செக்ஷன். ஐ செக்ஷன் எப்படியோ அதே மாதிரி தான் சேனல் செக்ஷனும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் சேனல், லைட் சேனல், மீடியம் வெயிட் சேனல், ஸ்பெஷல் சேனல். ஒரு சேனல்னால் இப்படி தான் இருக்கும், ஒரு ஷேப்பு திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் வெப், இந்த வெர்டிக்கல் போர்ஷனை வெப் போர்ஷன் போம், இந்த ஹரிசாண்டல் போர்ஷனை ஃப்ளாஞ்ச் போர்ஷன் போம், திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்சஸ். இது வந்து திக்னஸ் ஆஃப் இது டோட்டல் வெப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டீல் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது என்ன, இது இதனுடைய திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் எவ்வளோ, திக்னஸ் ஆஃப் பிரெத் எவ்வளோ, அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ, அதனுடைய ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் எவ்வளோ. ஸோ ஆல் த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் என்ன ஸ்டீலை வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஐ மீன் என்ன டெப்த்தில் என்ன திக்னஸில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டா போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல்டு ஸ்டீல் ஆங்கிள் செக்ஷன் பார்க்குறோம். ஆங்கிள் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஏனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் ஆங்கிள்.
ஈக்குவல் ஆங்கிள் அன்ஈக்குவல் ஆங்கிள் ரெண்டே டைப் தான் இருக்குது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் ஆங்கிள்னா இதனுடைய லெக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 150 வெர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய ஹரிசாண்டலும் பார்த்தீங்கன்னா 150 இருக்கும், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12 mm இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்ஈக்குவல் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா அது வெர்டிக்கலாக இருக்கலாம் ஹரிசாண்டலாக இருக்கலாம், பட் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் லென்த்தில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் ஆங்கிள்ங்கிறோம். திக்னஸ் ஆஃப் லெக்ஸ் ஆஃப் ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே வந்து போல்டட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. போல்டட் கனெக்ஷனில் வந்து ரிவிட் கனெக்ஷன், வெல்டு, ஸோ போல்டு கனெக்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் கம்மிங்கில் பார்க்கலாம். அண்டு தென் டென்ஷன் மெம்பர், கம்ப்ரெஷன் மெம்பர் இதெல்லாம் வந்து ஃபர்தராக வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.